when it's come to temptation இந்த விஷயத்தை வந்து நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னோட கை வந்து பண்ணிருச்சு. இந்த விஷயத்தை நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னோட கண்ணு பார்த்துருச்சு. இதை நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னுடைய நாவு வந்து பேசிடுது அப்படின்னு நம்ம வந்து நம்மளுடைய பாடி பார்ட்டை வந்து நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. என் கை தான் பண்ணிருச்சு, என் கண்ணு பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு மாஸ்டர் ஒன்று இருக்குது, அதுதான் நம்மளுடைய மைண்டு. ஸோ நம்ம மைண்டு சொல்கிறது தான் இது எல்லாமே கேட்கும். அதுதான் மாஸ்டர் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறாரு. ஸோ சுயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஒரு ரோபோட் மாதிரியோ இல்லை ஒரு ஏஞ்சல் மாதிரியோ நம்மளை படைக்கல. இதை மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளை வந்து அவர் ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணல. ஸோ ஃப்ரீ வில்னு கொடுத்துட்டு ஸோ ஆண்டவர் நமக்கு வந்து சில கமாண்ட்மெண்ட்ஸை நமக்கு கொடுத்துட்றாரு. சில விஷயத்தை எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. பட் எண்ட் ஆஃப் த டே இதை டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம தான், நம்மளுடைய மைண்டு. பிகாஸ் நம்ம சோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய டிசிஷன் அண்ட் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய சோல். மைண்டு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய தாட் ப்ராசஸ் தான் நம்மளுடைய மைண்டு. யாக்கோபில் நம்ம இப்படியாக வாசிக்க முடியும், நாவை வந்து ஒரு மனுஷனாலையும் அடக்க முடியாது அப்படின்னு அதில் போட்டிருக்கோம். நம்மளுடைய வேர்ட்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சில இலுஸ்ட்ரேஷன்லாம் அதில் கொடுத்துருக்கும். ஸோ அதை போல் மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் அவனுடைய வேர்ட்ஸ் வந்து ரொம்ப டங்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து ஒருத்தராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு போட்டிருக்கோம். பட் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வசனம் இப்படியாக சொல்லுது, இருதயத்தின் நிறைவுனால வாய் பேசும். இருதயம் அப்படின்னா ஸோ எகெயின் இது வந்து மைண்டோட கனெக்ட் ஆகுது, நம்மளுடைய தாட் ப்ராசஸ். ஸோ நம்ம தாட்டில் நம்ம மைண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேர்ட்ஸாவோ நம்மளுடைய ஆக்ஷனாவோ வெளியே வரும். ஸோ இந்த தாட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம டெம்டேஷனில் நம்ம அடிக்கடி விழுறோம், ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போகிறோம், இதில் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னா நம்ம ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்கே சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மைண்டு. ஸோ இந்த மைண்டு தான் எல்லா காரியங்களுக்கும் இது ஒரு 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 ஆணி வேற இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வசனம் கூட இப்படியாக சொல்லுது, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் வந்து பொல்லாததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே கரெக்ட் பண்ணால் மாத்திரம் தான் நம்மளுடைய ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி சொன்னது போல யாக்கோபில் வாசித்தோம், நாவை ஒரு மனுஷனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் நம்மளுடைய மைண்டை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இந்த விஷயத்தை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சேன்னா அதுவே தான் என் மைண்டில் திருப்பி ஓடும். இதை நான் யோசிக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன்னா அந்த விஷயம் தான் மைண்டில் திருப்பி ஓடுமே தவிர ஸோ நம்மளால் அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ரேதர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நம்ம ட்ரெயின் பண்ணலாம். ஸோ அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணலாம், நம்ம வந்து அதை கைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மைண்டை வந்து நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா நம்ம எண்ட் ஆஃப் த டே ஒரு பாவத்துலேயோ ஒரு அடிக்ஷன்லேயோ ஒரு டெம்டேஷன்லேயும் நம்ம விழாமல் இருக்கணும்னா, எஸ்பெஷலி ப்ளஷருக்கு வந்து நம்ம நோ சொல்லணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய மைண்டை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணலாம், எப்படி அந்த மைண்ட் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா ஸோ ஒரு 4 விதமாக இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். வாட் வி லிசன், வாட் வி வாட்ச், வாட் வி ரீட் அண்ட் வேர் வி ஸ்பெண்ட் டைம். ஸோ இதை பொறுத்து தான் எதை நம்ம பார்க்குறோம், எதை கேட்குறோம், எதை யாரோட நம்ம அதிக நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எந்த விஷயத்தில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், இப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய மைண்டு வந்து அது ஃபங்க்ஷன் ஆகும். ஒருவேளை இந்த டெம்டேஷனில் வந்து என்னால் நிற்க முடியல, இந்த ப்ளஷருக்கு வந்து என்னால் நோ சொல்ல முடியல அப்படின்னா ஸோ நம்ம ஃபஸ்ட் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து நான் எந்த விஷயத்தை நான் அதிகமாக பார்க்குறேன், எதை பற்றி நான் அதிகமாக பேசுகிறேன், யாரோட அதிகமாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேங்கிறத நம்ம செக் பண்ணோம். இப்போ சோஷியல் மீடியா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான கண்டென்ட்டை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுறீங்க, வாட் இஸ் யுவர் இன்புட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இங்கே. ஸோ எதை நீங்கள் வந்து இன்டேக் பண்ணுறீங்களோ அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி தான் உங்களோட அவுட்புட்டும் அந்த ரிசல்ட்டும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குற வீடியோஸ், நீங்கள் வாசிக்கிற கான்டென்ட் வந்து ஒரு அன்க்ளீன் கான்டென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா வேர்ல்ட்லி திங்ஸ், இந்த லஸ்ட், டிசைர், இதை சார்ந்தே பேஸ் பண்ணியே இருந்துச்சு அப்படின்னா ஸோ எண்ட் ஆஃப் த டே டோன்ட் பி சர்ப்ரைஸ், நம்மளுடைய ரிசல்ட்டும் நம்மளுடைய ஆக்ஷனும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். நம்மளோட டெம்டேஷனை வந்து ஈஸியாக அதை அவாய்ட் பண்ண முடியாது, ப்ரெஷருக்கு நோ சொல்லவும் முடியாது. ஸோ அப்போ நம்மளுடைய இன்புட் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னா ஸோ எவ்ரிடே நான் எந்த விஷயத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஈவன் அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், என்ன பேசுகிறோம் அவங்களோட, ஸோ அவங்களோட போயிட்டு காசிப் பேசுகிறீங்களா, இல்லை டபுள் மீனிங் ஜோக்ஸ் பேசுகிறீங்களா, இல்லை அன்வான்டான ஸ்டப்ஸை நீங்கள் பேசுகிறீங்களா. ஸோ இது எல்லாமே உங்கள் காதுக்குள்ளே போகிறது, நீங்கள் பார்க்குற விஷயம், எஸ்பெஷலி நீங்கள் என்ன பார்க்குறீங்க மொபைலில், இல்லை நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் பார்க்குறது, நீங்கள் கேட்குறது, நீங்கள் படிக்கிறது, யாரோட இருக்கிறீங்க, உங்களுடைய சரௌண்டிங்ஸ், உங்கள் அட்மாஸ்பியர் ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே
எல்லாமே உங்களை இம்பாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அன்னோயிங்லி ஆர் அன்னோயிங்லி உங்களுக்குள்ள இது வந்து இன்புட்டாக அது போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் தாட் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு 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 டெம்ப்டேஷனோ ஏதோ ஒரு விஷயம் வருது அப்படின்னா நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ரிசல்ட் இருக்கும். அந்த டைமில் நம்மளால் மேபி நம்ம யோசிக்கலாம், என்னால் ஏன் இதுக்கு நோ சொல்ல முடியல, என்னால் ஏன் இதை பண்ண முடியல அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ ப்ளீஸ் செக் யுவர் இன்புட். உங்கள் தாட் ப்ராசஸ்க்குள்ளே உங்கள் மைண்டில் நீங்கள் எதை யோசிக்கிறீங்க, எது உங்களுக்குள்ளே அதிகமாக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒருவேளை அது அன்வான்ட் தேவையில்லாத விஷயமா இருந்ததுன்னா, இந்த டெம்டேஷன் இந்த ப்ளஷருக்கு அதை சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃபேக்டராக இருந்ததுன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் இந்த மாதிரி அன்வான்ட் ஸ்டஃப்ஸை அவாய்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஸோ சைமல்டேனியஸாக நம்ம பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நம்மளோட இன்புட்டை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றணும். கொஞ்சம் காட்லி ஸ்டப்ஸாக நம்ம மாற்ற போகிறோம். பைபிளில் வந்து சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் வந்து அழகாக போட்டிருக்கும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்கிறது எல்லாமே வாய்க்கும் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி இன்னொரு வேர்ஸ் வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, புக் ஆஃப் ஜாஷுவாவில் நீங்கள் பார்க்கலாம். யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து புத்திமானா நீ நடக்கணும்னா, நீ ரொம்ப ப்ராஸ்பரஸாக நீ இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்க இந்த வார்த்தையை கண்ணை விட்டு பிரியாமல் இருக்கணும், இரவும் பகலும் நீ அதை மெடிடேட் பண்ணும் அப்படிங்கிறாரு. ஸோ விச் மீன்ஸ் உன்னோட தாட் ப்ராசஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்னா, அது வந்து ஆண்டோடைய வார்த்தைகளால் அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்கள் இன்புட் வந்து இப்படிப்பட்ட இன்புட்ஸாக இருந்ததுன்னா, நீங்கள் பைபிள் மெடிடேஷன் இதை பற்றின உங்கள் சிந்தையாக இருக்குது. அப்புறம் உங்களுடைய அட்மாஸ்பியர், உங்களுடைய ஃபெல்லோஷிப் வந்து ஒரு நல்ல ஒரு காட்லி ஃபெல்லோஷிப்பாக, நீங்கள் பேசுகிற அந்த அந்த டாபிக்ஸ் எல்லாமே இதை பற்றியே இருந்தது அப்படின்னா, உங்களை அறியாமே உங்களுக்குள்ள இந்த மாதிரியான தாட்ஸ், இந்த மாதிரி இன்புட்ஸ் போகிறதுனால உங்களுடைய தாட்டும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ வென் டெம்டேஷன் கம்ஸ், ஸோ உங்களால் ஈஸியாக ஒரு 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 ஆக்ஷன் எடுக்க முடியும். அதுக்கு வந்து நோ சொல்கிறதுக்கு வந்து அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போது உங்களுடைய மைண்டை நம்ம வந்து ட்ரெயின் பண்ண நம்ம தவறிட்டோம் அப்படின்னா, ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்மளால் ஒரு டெம்டேஷனுக்கு வந்து நம்ம வந்து நோ சொல்ல முடியாது, ப்ளஷருக்கு நோ சொல்ல முடியாது. ஸோ அப்போது நம்ம பைபிளில் நம்ம வாசிக்கிற மாதிரி இரவும் பகலும் தியானமாக இருக்கிறது அப்படின்னா எப்போவுமே பைபிளும் கையுமா அலையிறது இல்லை. ஸோ நம்மளுடைய தாட் ப்ராசஸை பற்றி இது பேசுது. வேறெவர் வி கோ, வாட் எவர் வி டூ, நம்மளுடைய தாட் ப்ராசஸ் வந்து இதை சார்ந்ததாகவே இருக்கணும். இந்த தாட் ப்ராசஸ்ங்கிறது வந்து நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டியில் இருந்தாலும் நம்மளால் யோசிச்சுக்கிட்டே அதை செய்ய முடியும். ஸோ வை டோன்ட் வி ரீப்ளேஸ் அவர் தாட் ப்ராசஸ் வித் பிப்ளிக்கல் ஸ்டப்ஸ்? ஆண்டுடைய வார்த்தையால் நம்ம ஏன் நம்மளுடைய சிந்தனை நிரப்பக்கூடாது? ஸோ இப்படிப்பட்ட தியானம், இப்படிப்பட்ட மெடிடேஷன் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் நமக்கு வர்ற அந்த சோதனைகளையும் அந்த டெம்டேஷனையும் ஈஸியாக நம்ம வந்து அதுக்கு நம்ம நோ சொல்ல முடியும். ஸோ ட்ரெயின் யுவர் மைண்ட். as I said, you can't control your mind, but you can train your mind. நீங்கள் ட்ரெயின் பண்ணும்பொழுது அந்த மனம் புதிதாகும், அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நேராக அது போகும். ஸோ train your mind in such a way to get a good result.